திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. த பொசெஷன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். 121 முதல் 130 வரை. திருக்குறள் 121. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆருள் உய்த்துவிடும். முன்னுரை. அடக்கம் உடைமை என்னும் இந்த அதிகாரத்தின் முதல் குறளிலேயே அடக்கத்தின் நன்மையையும் அடங்காமையின் தீமையையும் இரு வேறு துருவங்களாக நிறுத்தி அதன் முக்கியத்துவத்தை வள்ளுவர் உலகிற்கு உணர்த்துகிறார். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். ஒருவனிடம் உள்ள அடக்க குணம் அவனை தேவர்களுள் ஒருவனாக உயர்த்தும். அவனிடம் அடக்கம் இல்லாத பட்சத்தில் அது அவனை மீள முடியாத நரகப் பெருந்திருளில் துன்பத்தில் தள்ளிவிடும். English summary. Self-restraint will lead a person to the path of immortals, gods, while the lack of it will drive them into the deepest darkness of misery. விரிவான பகுப்பாய்வு. அடக்கம், மனம், மொழி, மெய்களை தீநெறியில் செல்லாமல் கட்டுப்படுத்துதல். அமரருள் உய்க்கும். அமரர் என்றால் இறப்பில்லாத தேவர்கள். உய்க்கும் என்றால் கொண்டு சேர்க்கும். அடக்கம் ஒருவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் என்ற இலக்கண நயம். ஆருள் உய்த்துவிடும். ஆருள் என்பது அறியாமை மற்றும் நரகத்தைக் குறிக்கும் பேரிருள். அடங்காத தன்மை ஒருவனை துன்ப இருளில் வீழ்த்திவிடும் என எச்சரிக்கிறார். கருத்து மையக் கருத்து. அடக்கம் ஒருவனை உன்னத நிலைக்கு உயர்த்தும். அடங்காமை ஒருவனை பாழான நிலைக்குத் தள்ளும். விளக்கம். அன்றாட வாழ்வில் தன் பேராசை, சினம், அகந்தை ஆகியவற்றை கட்டுப்படுத்தி வாழ்பவன் சமூகத்தில் எல்லாராலும் மதிக்கப்பட்டு தெய்வத்திற்கு நிகராகப் போற்றப்படுவான். மாறாக நாவடக்கமும் மனவடக்கமும் இன்றி திரிபவன் தன் செயல்களாலேயே பெரும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்து தனிமைப்பட்டு போவான். தத்துவ பகுப்பாய்வு. ஆன்மீக மற்றும் வாழ்வியல் தத்துவத்தை உள்ளடக்கியது. நல்வினை தீவினைகளின் பயனை விளக்குகிறது. அடக்கம் என்பது பலவீனம் அல்ல, அது ஆன்மாவின் உச்சக்கட்ட வலிமை. ஐம்புலன்களை வென்றவனே உண்மையான அறிஞன் என்ற தத்துவத்தை இது போதிக்கிறது. திருக்குறள் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கில்லை உயிர்க்கு. முன்னுரை. மனிதன் வாழ்வில் தேடிச் சேர்க்க வேண்டிய ஆகச்சிறந்த செல்வம் எது என்பதை திட்டவட்டமாக கூறுகிறது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். அடக்கத்தை ஒருவன் மிகச்சிறந்த செல்வமாக கருதி போற்றிக் காக்க வேண்டும். ஏனெனில் அந்த அடக்கத்தை விட ஒருவனுடைய உயிருக்கு ஆக்கத்தை தரக்கூடிய சிறந்த செல்வம் வேறொன்றும் இல்லை. இங்கிலீஷ் சம்மரி. Guard self-restraint as a precious treasure. There is no greater wealth or asset than this for a human life. விரிவான பகுப்பாய்வு. பொருளா செல்வமாக, மதிப்புமிக்கதாக, ஆக்கம், உயர்வு, வளர்ச்சி, நற்பேறு. அதனினும் கில்லை ஊங்கு என்றால் மேம்பட்டது. அதைவிட மேம்பட்ட செல்வம் வேறு எதுவும் உயிர்களுக்கு இல்லை என்ற பொருளில் அளபெடை நயத்துடன் வள்ளுவர் கையாண்டுள்ளார். கருத்து மையக் கருத்து. உயிருக்கு அடக்கமே எல்லாவற்றையும் விடச் சிறந்த செல்வம். விளக்கம். நாம் வாழ்வில் பணம், பொருள், நிலம் போன்ற வெளிப்புறச் செல்வங்களை காக்க பாடுபடுகிறோம். ஆனால் வள்ளுவர் அகச்செல்வமாகிய அடக்கத்தைக் காக்கச் சொல்கிறார். ஒருவரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அடக்கம் இல்லை எனில் அவமதிப்பே மிஞ்சும். அடக்கமுடைய ஏழையும் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பான். தத்துவ பகுப்பாய்வு. பொருட்செல்வம் அழியக்கூடியது, ஆனால் குணச்செல்வம் அழியாதது. மனிதப் பிறவியின் உயரிய நோக்கமே தன்மறைவு, ஈகோ டிசொல்யூஷன் மற்றும் சுய கட்டுப்பாடுதான் என்பதை இந்த அறநெறி உணர்த்துகிறது. திருக்குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். முன்னுரை. அடக்கம் என்பது ஏதோ பயத்தினால் வருவதல்ல, அது அறிவின் முதிர்ச்சியால் வரவேண்டும் என்பதை விளக்குகிறது. உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் நின்று ஒருவன் அடக்கத்துடன் வாழப் பழகிக் கொண்டால் அந்த அடக்கமே அவரது நிலையை அறிந்து அவனுக்கு அளவற்ற புகழையும் சிறப்பையும் தரும். English summary. If a person understands what is right and practices self-restraint in accordance with that knowledge, it will yield them immense glory and greatness. விரிவான பகுப்பாய்வு. செறிவறிந்து அடக்கத்தின் தன்மையை அல்லது எல்லையை அறிந்து பயனை உணர்ந்து. சீர்மை பயக்கும். சீர்மை என்றால் சிறப்பு அல்லது பெருமை. பயக்கும் என்றால் தரும். அறிவறிந்து நல்லறிவை உணர்ந்து ஆற்றின் அடங்கப் பெறின். நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால். கருத்து மையக் கருத்து. அறிவோடு கூடிய அடக்கமே ஒருவனுக்கு நிலையான பெருமையைத் தரும். விளக்கம்.
சட்டத்திற்கு பயந்தோ அல்லது வலிமையற்றவராக இருப்பதாலோ அடங்கியிருப்பது உண்மையான அடக்கமல்ல. எது நன்மை எது தீமை என்று பகுத்தறிந்து தன் கடமையை உணர்ந்து அடக்கத்தோடு செயல்படுபவர்களின் பெருமை உலகறிய பேசப்படும். தத்துவ பகுப்பாய்வு அறிவு என்பது வெறும் ஏட்டுக்கல்வி அல்ல, அது ஒழுக்கத்தின் வழி நடத்தும் வழியாகும். ஞானத்தின் வெளிப்பாடே அடக்கம் என்னும் தத்துவத்தை முன்மொழிகிறது. திருக்குறள் 124 நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. முன்னுரை அடக்கம் உடையவன் வெளித்தோற்றத்திற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அவனது ஆன்மீக மற்றும் ஒழுக்க உயரம் எவ்வளவு பெரியது என்பதை உவமையோடு கூறுகிறது. உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் தன் நேர்மையான நல்வழியில் இருந்து சற்றும் மாறுபடாமல் அடக்கத்தோடு வாழ்கின்ற ஒருவருடைய உயர்வானது உலகிலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படும் மலையின் உயரத்தைக் காட்டிலும் மிக மிக பெரியதாகும். English summary: The stature of a person who stands firm in his righteousness and practices self-restraint is far grander and loftier than even a massive mountain. விரிவான பகுப்பாய்வு நிலையின் தெரியாது தன் நிலையிலிருந்து அறநெறியிலிருந்து சற்றும் விலகாமல் தோற்றம் அவரது கம்பீரம் பெருமை அல்லது மதிப்பு மலையினும் மான பெரிது. மான என்றால் மிகவும். மலையைக் காட்டிலும் அவரது ஒழுக்க உயரம் பெரியது என்ற உயர்வு நெகிழ்ச்சி அணிநயம். கருத்து மையக் கருத்து நேர்மை தவறாத அடக்கமுடையவனின் பெருமை மலையை விட பெரியது. விளக்கம் மலை என்பது அசையாது உறுதியுடையது, பிரம்மாண்டமானது. ஆனால் புகழுக்கும் ஆசைக்கும் அடிமையாகாமல் தன் கடமையில் உறுதியாக இருக்கும் அடக்கமுடைய மனிதன் அந்த மலையை விடவும் உயர்ந்தவனாக மதிக்கப்படுவான். அவரது எளிமையே அவரது மாபெரும் பலம். தத்துவ பகுப்பாய்வு பருப்பொருள் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் சார்ந்த பிரம்மாண்டத்தை விட பண்புக்கூறு வர்ச்சு சார்ந்த பிரம்மாண்டமே உயர்ந்தது என்ற தத்துவத்தை வள்ளுவர் இங்கே நிலைநாட்டுகிறார். திருக்குறள் 125 எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. முன்னுரை பணிவு என்பது அனைவருக்கும் பொதுவான நற்பண்பு என்றாலும் அது யாருக்கு கூடுதல் அழகை தருகிறது என்பதை வள்ளுவர் நயம்பட கூறுகிறார். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் பணிவுடன் நடப்பது என்பது உலகில் உள்ள எல்லோருக்குமே நன்மையை தரும். எனினும் அந்த பண்பானது ஏற்கனவே பல செல்வங்களைப் பெற்றுள்ள செல்வந்தர்களுக்கு மேலும் ஒரு தனிச்சிறப்புமிக்க ஆகச்சிறந்த செல்வமாக விளங்கும். English summary: Humility is good for everyone, but for the wealthy, it shines as an additional and most precious crown of wealth. விரிவான பகுப்பாய்வு எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் ஏழை பணக்காரன் என்ற பேதமின்றி பணிவு அனைவருக்கும் நல்லது. செல்வர்க்கே செல்வம் தகைத்து. தகைத்து என்றால் தன்மை உடையது. செல்வந்தர்களிடம் இருக்கும் பணிவு அவர்களுக்கு மற்றொரு பெரும் செல்வத்திற்கு நிகரான அழகை தரும். கருத்து மையக் கருத்து பணிவு அனைவருக்கும் அழகு, செல்வந்தர்களுக்கு அது பேரழகு, கூடுதல் சிறப்பு. விளக்கம் பணமோ பதவியோ இல்லாத எளியவர் பணிவாக இருப்பது இயல்பு. ஆனால் அத்தனையையும் பெற்ற ஒரு செல்வந்தர் தலைக்கணம் இல்லாமல் எளியோரிடம் பணிவோடு பழகும்போது அவரது மதிப்பு சமுதாயத்தில் பன்மடங்கு உயர்கிறது. தத்துவ பகுப்பாய்வு அதிகாரமும் செல்வமும் வரும்போது அகந்தை ஈகோ வருவது மனித இயல்பு. அதைத் தடுத்து பணிவை கடைப்பிடிப்பதே உண்மையான ஆன்மீக பக்குவம் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. திருக்குறள் 126 ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. முன்னுரை ஐம்புலன்களை அடக்குவதற்கு ஆமையை உவமையாகக் காட்டி அதன் மூலம் கிடைக்கும் நீண்ட கால நன்மைகளை விவரிக்கிறது. உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் ஆமையானது ஆபத்து வரும்போது தன் 4 கால்களையும் தலையையும் ஓட்டிற்குள் சுருக்கிக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறவியில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 புலன்களையும் தீய வழியில் செல்லாமல் அடக்கிக் காப்பாரானால் அது அவனுக்கு அடுத்து வரும் 7 பிறவிகளிலும் பாதுகாப்பாக அமையும். English summary: If a person, like a tortoise drawing in its 5 limbs, restrains their 5 senses in one birth, it will serve as a shield of protection for all their 7 future births. விரிவான பகுப்பாய்வு ஒருமையுள் ஒரு பிறவிக்குள் ஆமை போல் ஐந்தடக்கல். ஆபத்து வரும்போது உறுப்புகளை ஒடுக்கும் ஆமையின் உவமை அணி நயம். எழுமையும் 7 பிறவிகளிலும் ஏமா புடைத்து. ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு அல்லது அரண். கருத்து மையக் கருத்து இப்பிறவியில் செய்யும் புலனடக்கம் 7 பிறவிகளுக்கும் நன்மையை தரும். விளக்கம் ஆமை எவ்வாறு தன் உயிருக்கு ஆபத்து வரும்போது உறுப்புகளை ஒடுக்கிக் கொள்கிறதோ
அதுபோல மனிதன் தன் ஒழுக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் புலன் இன்பங்கள் வரும்போது விழிப்புணர்வுடன் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஒழுக்கப் பயிற்சி அவரது வாழ்நாள் முழுவதும் மற்றும் வரும் பிறவிகளிலும் நற்பயனை தரும். தத்துவ பகுப்பாய்வு இது கர்மவினை கோட்பாடு மற்றும் மறுபிறவிக் கொள்கையின் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. தற்காலிக சிற்றின்பங்களை அடக்குவதன் மூலம் ஆன்மா நிரந்தர பேரொளியையும் பாதுகாப்பையும் பெறுகிறது. திருக்குறள் 127 யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. முன்னுரை அடக்கத்திலேயே மிக கடினமானதும் மிக முக்கியமானதுமான நாவடக்கத்தை பற்றி பேசும் உலக புகழ்பெற்ற திருக்குறள் இது. உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் ஒருவர் எவற்றைக் காக்கத் தவறினாலும் தன் நாவையாவது அடக்கிக் காக்க வேண்டும். அவ்வாறு காக்கத் தவறினால் தவறான சொற்களைப் பேசி அந்தச் சொற்குற்றத்தில் சிக்கித் தாங்களே துன்புற்று வருந்துவார்கள். English summary whatever else you fail to restrain your tongue, otherwise you will suffer, trapped by the flaws of your own words. விரிவான பகுப்பாய்வு யாகாவாராயினும் எவற்றைக் காக்க முடியாவிட்டாலும் மற்ற புலன்களை அடக்கத் தவறினாலும் நாகாக்க நாவை பேச்சை அடக்கிக் காக்க வேண்டும். சோகாப்பர் துன்பப்படுவர் வருந்துவர். சொல்லிழுக்குப்பட்டு இழுக்கு என்றால் குற்றம் அல்லது தவறு. சொற்பொழியில் அகப்பட்டு கருத்து மையக் கருத்து யாவரும் நாவடக்கத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். தவறினால் சொல்லாலேயே துன்பம் வரும். விளக்கம் கோபத்திலோ அல்லது அஜாக்கிரதையாகவோ நாம் பேசும் ஒரு வார்த்தை நம் வாழ்நாளையே மாற்றிவிடும். தீய சொற்கள் உறவுகளை முறிக்கும், பகையை வளர்க்கும். எனவே பேசும் முன் யோசித்து வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு வார்த்தை என்பது வெறும் ஒலியல்ல, அது ஒரு ஆற்றல், எனர்ஜி. சொல்லுக்கு சக்தி உண்டு என்பதால் அதை தீய வழியில் பயன்படுத்தக்கூடாது என்ற தத்துவக் கருத்து இதில் பொதிந்துள்ளது. திருக்குறள் 128 ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். முன்னுரை முந்தைய குறளில் நாவடக்கம் பற்றிக் கூறிய வள்ளுவர் ஒருவன் பேசும் பல நல்ல வார்த்தைகளுக்கு நடுவே ஒரே ஒரு தீய வார்த்தை கலந்தால் என்ன நடக்கும் என்பதை இதில் விளக்குகிறார். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் ஒருவன் பேசும் பேச்சில் நன்மையை தராத தீய சொல், அவமதிப்பு அல்லது கொடுஞ்சொல் ஒன்றே ஒன்று கலந்து அதன் தீய விளைவு ஏற்பட்டுவிட்டாலும் அவனால் பேசப்பட்ட மற்ற பிற நல்ல சொற்களின் நன்மைகளும் தீமையாய் முடிந்துவிடும். English summary if a person speaks even a single evil word that causes harm, all the good words they have spoken before will become fruitless and turn to naught. விரிவான பகுப்பாய்வு ஒன்றானும் ஒரே ஒரு சொல்லாயினும் தீச்சொல் பொருட்பயன் தீய சொல்லின் விளைவு அல்லது தாக்கம் நன்றாகாதாகிவிடும், நன்மை தராமல் தீமையாகவே முடிந்துவிடும். கருத்து மையக் கருத்து ஒரே ஒரு கொடுஞ்சொல் ஒருவனின் அனைத்து நற்பெயரையும் கெடுத்துவிடும். விளக்கம் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் நல்லவராகவே வாழ்ந்து பலருக்கும் நன்மைகளை பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவர் உதிர்க்கும் ஒரே ஒரு சுட்டெரிக்கும் வசைச்சொல் அவர் சம்பாதித்து அத்தனை நற்பெயரையும் தரைமட்டமாக்கிவிடும். பாலில் விழும் ஒரு துளி விஷம் போன்றது அது. தத்துவ பகுப்பாய்வு நன்மை என்பது முழுமையானது. அதில் கலக்கும் சிறிய தீமையும் ஒட்டுமொத்த நன்மையை கரைப்படுத்திவிடும் என்ற தூய்மைவாத தத்துவத்தை பிரின்சிபல் ஆஃப் ஆப்சல்யூட் பியூரிட்டி இது காட்டுகிறது. திருக்குறள் 129 தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. முன்னுரை நெருப்பினால் ஏற்படும் காயத்தையும் சொல்லினால் ஏற்படும் காயத்தையும் ஒப்பிட்டு நாவடக்கத்தின் அவசியத்தை உரைக்கச் சொல்லும் உன்னதமான திருக்குறள். உரை விளக்கம் தமிழ் சுருக்கம் நெருப்பினால் சுடப்பட்ட காயம் உடலின் வெளிப்புறத்தில் வடுவாக இருந்தாலும் காலப்போக்கில் அதன் உள்ளே இருக்கும் வலி ஆறிவிடும். ஆனால் ஒருவருடைய தீய நாவினால் வார்த்தைகளால் சுடப்பட்ட மனக்காயமும் அதன் வடுவும் வாழ்நாளில் என்றுமே ஆறாது. English summary a burn caused by fire will heal on the inside over time, but the wound inflicted by a cruel tongue will never heal, leaving a permanent scar. விரிவான பகுப்பாய்வு தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் நெருப்பு காயம் வெளியில் வடுவாக தெரிந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆறாதே நாவினார் சுட்டவடு, நாவினால் ஏற்படும் மனக்காயம் ஆறவே ஆறாது. இங்கே சுட்ட என்ற சொல் நாவிற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வேற்றுமை அணி உவமை நயம். கருத்து மையக் கருத்து தீப்புண்ணை விடச் சொற்புண் மிகக் கொடியது, அது என்றும் ஆறாது. விளக்கம் உடல் காயம் மருந்திட்டால் ஆறிவிடும். ஆனால் ஒருவரை நாம் மனநோகப் பேசும் கொடுஞ்சொற்கள் அவர்தம் மனதில் ஆழமாக பதிந்து
நினைக்கும் போதெல்லாம் ரணத்தைக் கொடுக்கும். உடல் வலியை விட மன வலி நீடித்தது என்பதை உணர்ந்து பேச வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. பருப்பொருள் காயம், பிசிக்கல் இன்ஜரி, தற்காலிகமானது. ஆனால் உணர்வுபூர்வமான காயம், சைக்கோலாஜிக்கல் இன்ஜரி, நிரந்தரமானது என்ற மனித உளவியல் தத்துவத்தை 2 வரிகளில் வள்ளுவர் விளக்கியுள்ளார். திருக்குறள் 130. கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. முன்னுரை. அடக்கம் உடைமை அதிகாரத்தின் நிறைவு குறளான இதில் கோபத்தைக் கட்டுப்படுத்தி அடக்கத்துடன் வாழ்பவனை தேடி அறமே வரும் என்று வள்ளுவர் அரிய கருத்தை கூறுகிறார். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம். தன் மனதில் தோன்றும் சினத்தைக் காத்து, அடக்கி, நற்பண்புகளைக் கற்று, அடக்கத்துடன் வாழ வல்லவனுடைய நல்வாய்ப்பினை, சமயத்தை, அவனுக்கு நன்மை செய்வதற்காக அறக்கடவுளே வழிகளை ஆராய்ந்து தேடி வந்து காத்திருக்கும். English summary. Righteousness itself will seek out the right opportunity and enter the path of a person who restrains his anger, learns the truth, and practices self-restraint. விரிவான பகுப்பாய்வு. கதங்காத்து. கதம் என்றால் சினம், கோபம். கோபத்தைக் கட்டுப்படுத்தி, கற்றடங்கல், நற்கல்விகளைக் கற்று அதன்படி அடங்கி நடத்தல். செவ்வி, தகுந்த சமயம் அல்லது நல்வாய்ப்பு. அறம்பார்க்கும், அறநெறி அல்லது அறக்கடவுள் அவனைக் காக்கக் காத்திருக்கும் என்ற உருவக நயம். கருத்து மையக் கருத்து. சினமடக்கி, கற்றறிந்த அடக்கமுடையவனை அறம் தேடி வந்து அருளும். விளக்கம். கோபத்தை வென்றவன் மற்றும் அறிவின் வழியில் அடக்கத்தை கடைப்பிடிப்பவன் எங்கும் தேடிப் போக வேண்டியதில்லை. அவரது நற்குணமே அவனுக்கு அத்தனை நன்மைகளையும் தர்மத்தின் ஆசிகளையும் தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும். சமுதாயமும் இயற்கையும் அவனுக்கு துணையாக நிற்கும். தத்துவ பகுப்பாய்வு. ஒருவன் தர்மத்தைத் தேடி அலைய வேண்டியதில்லை. அவன் தகுதியுடையவனாக, அடக்கமுடையவனாக மாறும்போது தர்மமே அவனை தேடி வரும் என்ற பிரபஞ்ச விதி மற்றும் கர்மயோக தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 13. அடக்கம் உடைமை.